அலகு 28 வடநாட்டிற்கு எதிரான எச்சரிக்கை. எப்ராயிம் குடிவரியரின் செருக்குமிகு மணிமுடிக்கு ஐயோ கேடு. வாடுகின்ற மலராய் அதன் மேன்மைமிகு எழில் குலைகின்றதே. பள்ளத்தாக்கின் பெருமையாய் அது அமைந்துள்ளதே. நறுமணம் பூசிய தலைவர் ஆங்கே மதுமயக்கத்தால் வீழ்ந்து கிடக்கின்றனரே. இதோ ஆற்றலும் வலிமையும் மிக்கோன் என் தலைவரிடம் உள்ளான். கல்மழையெனவும் அழிக்கும் புயலெனவும் கரைபுரண்டோடும் பெரு வெள்ளமெனவும் அவன் வந்து தன் கைவன்மையால் அதை தரையில் வீழ்த்துவான். எப்ராயிம் குடிவரியரின் செருக்குமிகு மணிமுடி கால்களால் மிதிக்கப்படும். வாடுகின்ற மலராய் அதன் மேன்மைமிகு எழில் குலைகின்றதே. பள்ளத்தாக்கின் பெருமையாய் அது அமைந்துள்ளதே. கோடைக்காலம் வருமுன் பழுத்த அத்திப்பழம் போல் அது மாறிவிடும். அதை காண்பவன் தன் கைக்கு எட்டியதும் அதை விழுங்கிவிடுவான். அந்நாளில் படைகளின் ஆண்டவர் தம் மக்களுள் எஞ்சியோருக்கு எழில்மிகு மணிமுடியாகவும் மாண்புமிகு மகுடமாகவும் இருப்பர். நீதி வழங்க அமர்வோருக்கு நீதியின் உணர்வாகவும், நகர வாயிலை தாக்குவோர் புறமுதுகிடுமாறு போராடுவோர்க்கு ஆற்றலாகவும் அவர் இருப்பார். எசாயாவும் யூதாவின் குடிகார இறைவாக்கினரும். குருக்களும் இறைவாக்கினரும் திராட்சை ரசத்தால் தடுமாறுகின்றார்கள், மதுவால் தள்ளாடுகின்றார்கள். அவர்கள் மதுவால் மதிமயங்குகின்றார்கள். திராட்சை மதுவுக்கு அவர்கள் அடிமையாகின்றார்கள். மதுவால் மயங்குகின்றார்கள். காட்சி காணுகையில் அவர்கள் மருள்கின்றார்கள். நீதி வழங்குகையில் அவர்கள் தடுமாறுகின்றார்கள். மேசைகள் எல்லாம் வாந்தியால் நிறைந்துள்ளன. அழுக்குப்படியாத இடமே இல்லை. இவன் யாருக்கு அறிவு புகட்டுவான்? யாருக்கு செய்தியை புரியுமாறு எடுத்துரைப்பான்? பால்குடி மறந்தோர்க்கா? தாய்ப்பாலை விட்டு அகன்றோர்க்கா? ஏனெனில் கட்டளை மேல் கட்டளை, கட்டளை மேல் கட்டளை, அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், அளவு நூலுக்கு மேல் அளவு நூல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்கின்றனர். ஆனால் குளறிய பேச்சும் புரியாத மொழியும் உடையோர் மூலம் ஆண்டவர் இம்மக்களுக்கு பாடம் கற்பிப்பார். இதோ உள்ளது இளைப்பாறுதல், களைத்தவர் இளைப்பாறட்டும். இதோ உள்ளது இளைப்பாறுதல் என அவர்களுக்குச் சொன்னாலும் செவி கொடுக்க மாட்டார்கள். ஆதலால் ஆண்டவரின் வார்த்தை அவர்களுக்கு கட்டளை மேல் கட்டளை, அளவு நூல் மேல் அளவு நூல், இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் என்றவாறிருக்கும். அவர்கள் புறப்பட்டு செல்கையில் நிலை தடுமாறி வீழ்வார்கள், நொறுக்கப்படுவார்கள். கண்ணியில் சிக்குண்டு அவர்கள் பிடிபடுவார்கள். சீயோனின் மூலைக்கல். ஆதலால் எருசலேமிலுள்ள இம்மக்களை ஆள்வோரே, இகழ்வோரே, ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். நாங்கள் சாவோடு ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம், பாதாளத்துடன் ஓர் உடன்பாடு ஏற்படுத்தியுள்ளோம். பகைவன் பெரு வெள்ளமென பாய்ந்து வந்தாலும் அவனால் எங்களை அணுகவியலாது. ஏனெனில் பொய்மையை நாங்கள் எங்களது புகலிடமென ஆக்கியுள்ளோம், வஞ்சகத்தை எங்களது ஒளிவிடமென ஆக்கியுள்ளோம் என்று சொன்னீர்கள். ஆதலால் ஆண்டவராகிய என் தலைவர் கூறுவது இதுவே: இதோ சீயோனில் நான் ஓர் அடிக்கல் நாட்டுகின்றேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல், உறுதியான அடித்தளமாய் அமையும் கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதட்டமடையார். நீதியை அளவு நூலாகவும் நேர்மையை தூக்கு நூலாகவும் அமைப்பேன். பொய்மை என்னும் புகலிடத்தை கல்மழை அழிக்கும். ஒளிவிடத்தை பெருவெள்ளம் அடித்துச் செல்லும்.
சாவுடன் நீங்கள் செய்த உடன்படிக்கை முறிந்து போகும். பாதாளத்துடன் நீங்கள் செய்த உடன்பாடு நிலைத்து நிற்காது. பகைவன் பெரு வெள்ளமென பாய்ந்து வரும்போது நீங்கள் அவனால் நசுக்கப்படுவீர்கள். பகைமை கடக்கும் பொழுதெல்லாம் உங்களை வாரிக்கொண்டு போகும். காலைதோறும் பகலும் இரவும் அது பாய்ந்து வரும். அச்செய்தியை உணர்வதே மிகவும் திகிலூட்டும். கால் நீட்ட படுக்கையின் நீளம் போதாது, போர்த்திக்கொள்ள போர்வையின் அகலம் பற்றாது. ஆண்டவர் பெராசிம் மலைமேல் கிளர்ந்தெழுந்தது போல் எழுவார். கிபையோன் பள்ளத்தாக்கில் செய்தது போல் செயலாற்ற கொதித்தெழுவார். தம் பணியை நிறைவேற்றுவார். விந்தையானது அவர்தம் செயல், புதிரானது அவர்தம் பணி. இப்பொழுது நீங்கள் இகழ்வதை விட்டுவிடுங்கள், இல்லையேல் உங்கள் தலைகள் இறுக்கமாகிவிடும். ஏனெனில் நாடு முழுவதையும் அழித்தொழிக்குமாறு படைகளின் ஆண்டவராகிய என் தலைவர் ஆணையிட்டதை நான் கேட்டேன். செவி கொடுங்கள், நான் கூறுவதை கேளுங்கள். செவி சாய்த்து நான் சொல்வதை கூர்மையாய் கவனியுங்கள். விதைப்பதற்கென உழுவோர் நாள்தோறும் உழுது கொண்டிருப்பரா? நிலத்தை நாள்தோறும் கிளறி பரம்படிப்பரா? அதன் மேற்பரப்பை சமமாக்கிய பின் உளுந்தை தூவி சீரகத்தை விதைப்பரன்றோ? வார்கோதுமையை கோதுமை பாத்திகளில், தானியங்களை ஓரங்களில் உரியவிடத்திலும் விதைப்பரன்றோ? இந்த நடைமுறையை அவர்கள் கற்றுக்கொள்கின்றார்கள். அவர்களின் கடவுள் அவர்களுக்கு கற்றுத்தருகின்றார். உளுந்து இருப்புக்கோலால் அடிக்கப்படுவதில்லை, சீரகத்தின் மேல் வண்டி உருளை உருட்டப்படுவதில்லை. ஆனால் உளுந்து கோலாலும் சீரகம் தடியாலும் தட்டி அடிக்கப்படும். உணவுக்கான தானியத்தை யாரும் இடிப்பார்கள், ஆயினும் இடைவிடாது அவர்கள் அதை போரடித்து நொறுக்குவதில்லை. வண்டி உருளையையும் குதிரையையும் அதன் மேல் ஓட்டும்போது அதை அவர்கள் நொறுக்குவதில்லை. படைகளின் ஆண்டவரிடமிருந்து இந்த அறிவு வருகின்றது. அவர் திட்டமிடுவதில் வியப்புக்குரியவர், செயற்படுத்துவதில் அறிவில் சிறப்புக்குரியவர்.